குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிஒன். நேற்று கிளாஸ் எடுக்க முடியல. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு உங்களுடைய மிட்சம் டைம் டேபிள் வந்திருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்போ மிட்சம் ஆரம்பிச்சு எப்போ முடியுது அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கும். அவங்க அதில் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரெகுலராக மிட்சம் எப்படி இருக்குமோ அதே பேட்டர்னில் இருக்கும். நாட் லைக் எம்சிக்யூ ஆர் லைக் தட். எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்ட் ஏ, பார்ட் பி அண்ட் பார்ட் சி. சரியா? ஸோ அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன நீங்கள் ப்ரெசன்ஸ் இது வரைக்கும் நேரில் வந்து எழுதுவோம் எக்ஸாம் ஹாலில் வச்சு. இப்போ அது இல்லை. அதுக்கு பதிலாக என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேயே A4 ஷீட்டில் ஒரு ஒயிட் பேப்பரில் ஆன்சர் எழுதி அந்த எக்ஸாம் அன்னைக்கே வந்து மதியானம் 12 o'clock அப்லோட் பண்ணணும் கூகுள் கிளாஸ் ரூமில் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. வித் ரிகார்ட் டு ப்ராப்பர்ட்டி லா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவேன் ஆப்வியஸாக. ஸோ எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. முதல் விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டிலேருந்து அந்த எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ நீங்கள் உண்மையாக அதை எழுத ட்ரை பண்ணுங்க. ஏன்னா யூ நீட் நாட் இம்ப்ரெஸ் மீ. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணால் யூ கேன் ப்ளீஸ் மீ ஆர் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது கிடையாது. உண்மையாக எழுதி அதில் ஒரு 2 கொஸ்டின் தெரிஞ்சால் கூட சந்தோஷம் தான். சரியா? ஸோ அது முதல் விஷயம் சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்து உங்களுடைய சிலபஸ் புக் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் மிட்சம்னா பொதுவாக வந்து 3 யூனிட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 3 யூனிட் படி பார்த்தா 3 யூனிட் கணக்கு வச்சு பார்த்தா நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்டையர் ஆக்ட்டுமே வந்து உங்களுடைய மிட்சம் போர்ஷனாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது தவறாக இருந்தால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ நீங்களும் உங்களுடைய சிலபஸ் புக் எடுத்துக்கோங்க. சிலபஸ் புக் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் எப்பயுமே ஒரு மிட் செமஸ்டர் அப்படின்னு சொன்னால் 3 யூனிட் இருக்கும். ஸோ 3 யூனிட் கணக்குப்படி பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்டையர் ஆக்ட்டுமே உங்களுடைய மிட்சம்கான போர்ஷன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 இருக்கு. யூனிட் 1 வந்து ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டிருக்கு. ஸோ அப்போ செக்ஷன் 53A வரைக்கும் வரும். அதாவது பிஃபோர் சேல் அந்த பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ராடுலன்ட் ட்ரான்ஸ்ஃபர் 53A பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 வரும். அடுத்து யூனிட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துருக்காங்க உங்களுடைய சிலபஸ் புக்ல. யூனிட் 2ல வந்து ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அப்சல்யூட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல A, B and Cன்னு போட்டு சேல், கிஃப்ட், அதுக்கப்புறமா எக்ஸ்சேஞ்ச் இந்த 3 பத்தி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் சேல் வந்து என்னது, டெஃபினேஷன் ஆஃப் சேல். சேல் அப்படிங்கிறது நாம பார்த்தது வித் ரிகார்ட் டு ஒன்லி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. சேல் வித் ரிகார்ட் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்த்தோம். மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அதை பத்தி நம்ம படிக்கல. ஸோ செக்ஷன் 54லேருந்து 57 வரைக்கும் சேல் இருக்கும். உங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். சேலு ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் பையர் அண்ட் செல்லர், அப்புறம் மார்ஷலிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து பி அப்படின்னு போட்டு யூனிட் 2ல கிஃப்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஏ சேல்னு போட்டு டெஃபினிஷன் ஆஃப் சேல், ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் செல்லர் அண்ட் பையர் அப்படின்னு நீங்க போட்டிருக்காங்க. அடுத்து பி வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்னு போட்டு டெஃபினேஷன், ஓனரஸ் கிஃப்ட், யூனிவர்சல் டோனி, டெத் பெட் கிஃப்ட், சஸ்பென்ஷன் அண்ட் ரெவகேஷன் ஆஃப் கிஃப்ட். ஆல்மோஸ்ட் அந்த என்டையர் செக்ஷன்ஸ்மே 122ல இருந்து 129 வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ கிஃப்ட் அதோட என்டையர் இதுவுமே கவர் ஆகும். அந்த சாப்டர் கிஃப்ட்னே ஒரு தனி சாப்டர் இருக்கு இல்லையா, சாப்டர் 7 நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ் அந்த லாஸ்ட் சாப்டர் 118ல ஆரம்பிச்சு 137 வரைக்கும் இருக்கக்கூடிய சாப்டர். ஸோ அது வந்து லாஸ்ட் சாப்டர் 8 நினைக்கிறேன். ஸோ செக்ஷன் 118 அது வந்து எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ சின்னு போட்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து யூனிட் 2 உடைய டிஸ்கிரிப்ஷன். அடுத்த யூனிட் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லிமிடெட் இன்ட்ரெஸ்ட் ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்ஃபர். யூனிட் டூவும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்ஃபர்னு தான் கொடுத்துருக்காங்க. யூனிட் 3யும் ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் தான் கொடுத்துருக்காங்க. யூனிட் 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அப்சல்யூட் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இங்க யூனிட் 3ல ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லிமிடெட் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ட்ரான்ஸ்ஃபர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுல ஏ வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா மார்ட்கேஜ் போட்டிருக்காங்க. ஸோ மார்ட்கேஜோட என்டையர் ஆஸ்பெக்ட்ஸுமே போட்டிருக்காங்க. செக்ஷன் 58ல ஆரம்பிச்சு த லென்த்தியஸ்ட் சாப்டர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, மார்ட்கேஜ் சம்பந்தப்பட்ட செக்ஷன்ஸ் தான் இருக்கிறதுலே அதிகமான செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மார்ட்கேஜ் ஆரம்பிச்சு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மார்ட்கேஜ் 6 கைண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது அப்புறம் வந்து ரிடம்ஷன், தட் இஸ் அன் இன்டிஃபீசபிள் ரைட் ஆஃப் மார்ட்கேஜார். ரிடம்ஷன்னா என்ன, அப்புறம் கிளாக் ஆன் ரிடம்ஷன்னா என்ன, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ரிடம்ஷன் எந்த மாதிரியான கேசஸ்ல அலோவ் பண்ணலாங்க, அலோவ் பண்ணல அது பார்த்தோம்.
அடுத்து ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் மார்ட்கேஜர் அண்ட் மார்ட்கேஜி. எப்படி சேல்ல பார்த்தோமோ அதே மாதிரி இங்க. பட் ஆனா சேல்ல வந்து என்ன பார்த்துட்டோம்னா ஒரே ஒரு செக்ஷன்ல பார்த்துட்டோம். அந்த ஒரு செக்ஷன்லயே 55 வந்து என்னவா பார்த்தோம்? 4ஆ பிரிச்சோம். ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இப்போ வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இது பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போறேன். சரிங்களா? ஸோ செக்ஷன் 55 ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் செல்லர் அண்ட் பையர் பார்க்கும்போது, பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல், ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல்னு சொல்லி 2ஆ நான் உங்களுக்கு இது பண்ணிட்டு, அதுல இருக்கக்கூடிய அந்த 55 கிளாஸ் ஏல இருந்து ஜி வரைக்கும் நெனைக்கிறேன். அதுல வந்து என்னவா பார்த்தோம்னா, எதெல்லாம் வந்து வித் ரிகார்ட் டூ பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல், வாட் இஸ் த ரைட்ஸ் ஆஃப் பையர், வாட் இஸ் த ரைட்ஸ் ஆஃப் செல்லர் அண்ட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் சேல், வாட் இஸ் த லைபிலிட்டி ஆஃப் செல்லர் அண்ட் வாட் இஸ் த லைபிலிட்டி ஆஃப் பையர்ங்கிறத ஒரே செக்ஷன்ல ஆனா வேரியஸ் கிளாஸஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து சேல்ல. இங்க வந்து மார்ட்கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிஃபரண்ட் செக்ஷன்ஸ் 59ல ஆரம்பிச்சு போய்க்கிட்டே இருக்கும். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னது? ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் மார்ட்கேஜர் அண்ட் மார்ட்கேஜி தான். ஸோ இப்ப வந்து நம்மளுடைய ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பக்கம் ரிடெம்ப்ஷன் போட்டா, அந்த பக்கம் ஃபோர்க்ளோஷர் ஆர் சேல். அந்த மாரி இங்க என்ன பார்த்தோமோ, அதுக்கு அப்படியே அங்க என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுல மெயினா வந்து ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் மார்ட்கேஜர் அண்ட் மார்ட்கேஜ்ல ரிடெம்ப்ஷன் மார்ட்கேஜருடைய ஒரு முக்கியமான ரைட் அப்படிங்கிற மாரி, ஃபோர்க்ளோஷர் அண்ட் சேல் வந்து மார்ட்கேஜியோட ஒரு முக்கியமான ரைட் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்து வந்து ஃபோர்க்ளோஷர்னா என்ன? சேல்னா என்ன? வாட் இஸ் த பவர் ஆஃப் கோர்ட் டூ ஆர்டர் சேல் எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆ ரிடெம்ப்ஷன் ரைட் ஆகட்டும், இல்ல ஃபோர்க்ளோஷர் ஆகட்டும், இல்ல சேல் ஆகட்டும், நம்ம என்ன பண்ணணும்? கோர்ட்ட அப்ரோச் பண்ணி நமக்கு அந்த ரைட்ஸ என்ஃபோர்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அதுக்கப்புறமா ஒரு தனி செக்ஷன்ல வித்தவுட் இன்டர்வென்ஷன் ஆஃப் கோர்ட் வென் சேல் கேன் பி மேட் வேலிட் அப்படிங்கிறத ஒரு செக்ஷன்ல பார்த்தோம். சில பர்ட்டிகுலர் மார்ட்கேஜஸ்க்கும் சில கண்டிஷன்ஸ்க்கும் கோர்ட்ட அப்ரோச் பண்ணாமயே ஆஸ் பர் த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் மார்ட்கேஜ் டீட் யூ கேன் ப்ரொசீட் வித் த ப்ராசஸ் ஆஃப் சேல் அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? ஸோ அப்புறம் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாக் ஆன் ரிடெம்ப்ஷன். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான செக்ஷன். செக்ஷன் 59 உடைய கன்டினியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ரிடெம்ப்ஷன்னா என்ன? ஒருவர் தன்னுடைய அந்த செக்யூரிட்டியா வச்சிருக்கக்கூடிய அந்த அசையா சொத்தை, அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிய திரும்பி மீட்பதற்கான உரிமை. அந்த உரிமைக்கு பேர் தான் ரிடெம்ப்ஷன் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த சொத்தோட உரிமையாளருக்கு இருக்கக்கூடிய உரிமை. அவர் அந்த பணத்த அசலும் வட்டியுமா திருப்பி குடுத்துட்டா, அவர என்ன பண்ண முடியாது? அந்த மார்ட்கேஜ் டீட்ல எந்த ஒரு கண்டிஷனையும் இம்போஸ் பண்ண முடியாது. அந்த ரிடெம்ப்ஷன் ரைட்ட டேக் ஓவர் பண்ற மாரி. அத அவர்கிட்ட இருந்து பறிக்கிற மாதிரி எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இம்போஸ் பண்ண முடியாதுங்கிறத ரிடெம்ப்ஷன்ல பார்த்தோம். ஸோ அதுக்கு என்னென்ன இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளாக் ஆன் ரிடெம்ப்ஷன். அதோட கன்டினியூஷன். கிளாக் ஆன் ரிடெம்ப்ஷன் அப்படின்னா, தடை. ஒருவருடைய ப்ராப்பர்ட்டிய அவர் ரீடீம் பண்றதுக்கு நம்ம தடை விதிக்கக்கூடிய வகையில ஏதாவது டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டா, அதோடைய ஆ எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத கிளாக் ஆன் ரிடெம்ப்ஷன் அப்படின்னு பார்த்தோம். கிளாக் ஆன் ரிடெம்ப்ஷன்ங்கிறது ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. கிளாக் இஸ் நாட் அலோவ்ட் அண்டர் லா, பட் தேர் கேன் பி சம் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்டி ஃபார் ரிடெம்ப்ஷன். எக்ஸ்ட்ரா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறது, இல்ல பீரியட் ஆஃப் ரிடெம்ப்ஷன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்றது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிளாகா வருமா வராதாங்கிறது இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஆ ஆ இண்டிவிஜுவல் கேஸ் ஃபேக்ட்ஸ பொறுத்து மாறும். இட் இஸ் டிட்டர்மைன்ட் பை ஃபேக்ட்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் கேஸஸ் அண்ட் தேர் இஸ் நோ யூனிவர்சல் ஃபினாமினா வெதர் பர்ட்டிகுலர் condition imposed on redemption is a clog or it is only a extra liability அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னது? ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸின் அடிப்படையில முடிவு செய்யப்படும். இத வந்து நம்ம கிளாக் ஆன் ரிடெம்ப்ஷன்ல பார்த்தோம். அதுக்கு அடுத்து ஃபோர்க்ளோஷர்னா என்ன? சேல்னா என்னங்கிறத பார்த்தோம். ஃபோர்க்ளோஷர்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்கேஜார் எவர் ஒருவர் தன்னுடைய ப்ராப்பர்ட்டிய ரீடீம் பண்ணாம இருக்காரோ, இல்ல அதற்கான பணத்த கோர்ட்ல செலுத்தாமல் இருக்காரோ, அவருக்கு எதிரா மார்ட்கேஜி எக்ஸர்சைஸ் பண்ணக்கூடிய ரைட்டுக்கு பேர் தான் ஃபோர்க்ளோஷர் ஆர் சேல். ஃபோர்க்ளோஷர்ல அவர் கோர்ட்க்கு அப்ரோச் பண்ணி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிய மார்ட்கேஜார் ஆ சேல் பண்றதுக்கு ஒரு நிரந்தர தடை வாங்குறதுக்கு பேரு ஃபோர்க்ளோஷர்ன்னு பேரு. அப்ப அந்த ரைட் டூ ஃபோர்க்ளோஷர் ஆர் சேல் எப்ப நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the principal money has become due. அதாவது அவர் தர வேண்டிய பணம் தர வேண்டிய நாள் வந்து விட்டது. யாரு? மார்ட்கேஜர் வாங்குன பணத்த தர வேண்டிய நாள் வந்து விட்டது. ஆனா அவர் என்ன பண்ணல? அந்த பணத்த தரல. அந்த ப்ராப்பர்ட்டிய ரீடீம் பண்றதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்ப அந்த மாரியான கண்டிஷன்ல தான் மார்ட்கேஜ் என்ன பண்ணலாம்? ஹி கேன் இனிஷியேட் அ சூட் ஃபார் ஃபோர்க்ளோஷர் ஆர் சேல். ஃபோர்க்ளோஷர் வந்து ஒன் ஸ்டெப் பிஃபோர் சேல். சேல்ல வந்து கோர்ட்ட அப்ரோச் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டிய ஆக்ஷன் மூலியமா சேல் பண்ணி எனக்கு வர வேண்டிய லைபிலிட்டிய குடுங்கன்னு சொல்லி கேட்டா சேல். ஃபோர்க்ளோஸ்ல அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப். ஃபர்ஸ்ட் அவர வந்து என்ன பண்றாங்க? அவருக்கு இருக்கக்கூடிய மார்ட்கேஜருக்கு இருக்கக்கூடிய ரைட் ஆஃப் சேல பிரிவென்ட் பண்றதுக்கு ஒரு ஆர்டர் வாங்குறதுக்கு பேரு ஃபோர்க்ளோஷர் அப்படின்னு பேரு. ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்தோம். ஃபோர்க்ளோஷர், சேல் எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. அதுக்கு அடுத்து டாக்ட்ரின் ஆஃப் கன்சாலிடேஷன்,
டாக்ட்ரின் ஆஃப் கான்ட்ரிபியூஷன், டாக்ட்ரின் ஆஃப் சப்ரகேஷன், மார்ஷலிங் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டாபிக்ல ஒரு 4 விஷயம் பார்த்துருக்கோம். மார்ஷலிங்னா என்ன? மார்ஷலிங்னா அரேஞ்சிங். நான் கூட சொன்னேன். மார்ஷல் யுவர் ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அதாவது அரேஞ்சிங் த செக்யூரிட்டி. மார்ஷலிங் இந்த கேஸ் வித் ரிகார்ட் டு சேல் ஆஸ் வெல் அஸ் மார்ட்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்சிங் த செக்யூரிட்டிஸ். அப்போ ஒருத்தர் தன்னுடைய சொத்த எக்ஸ் ஒருத்தர்கிட்ட முதல்ல இது பண்ணியிருக்காரு. அப்புறம் அடுத்து ஒருத்தர்கிட்ட பண்ணியிருக்காரு போது த ப்ரையர் பர்சன் கேன் ஆஸ்க் டு ரீடீம் த ப்ராப்பர்ட்டி விச் இஸ் நாட் மார்ட்கேஜ்டு டு ஹிம். அதை பண்றதுக்கு பேர் தான் என்னது மார்ஷலிங் அப்படின்னு பேரு. சப்ரகேஷன் பார்த்தோம். சப்ரகேஷன்ங்கிறது சப்ஸ்டிடியூட்டிங் த மார்ட்கேஜ் ஆர் பொசிஷன் பை சம் ஒன் எல்ஸ். அதுதான் சப்ரகேஷன். இதெல்லாம் வந்து நம்ம மார்ட்கேஜ்ல பார்த்தோம். மார்ட்கேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு என்ன சொல்லக்கூடியது ஒரு ப்ரொவிஷன். சரியா? அதுக்கு அடுத்து வந்து யூனிட் 3ல ஏ வந்து மார்ட்கேஜ்னு இருக்கு. அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பி வந்து சார்ஜ் அப்படின்னு இருக்கு. சார்ஜ்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 100ல பார்த்திருப்போம். செக்ஷன் 100ல சார்ஜ். சார்ஜ்ங்கிறது ஆ இட் இஸ் நாட் அ மார்ட்கேஜ் ஆர் இட் இஸ் நாட் அ ஹைப்போதிகேஷன் ஆர் பிளட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குமே. அப்போ ஒருத்தர் ஒரு சொத்தின் மீது அவருக்கு ஒரு பற்று இருக்கு. ஆனா அந்த பற்று என்னவா இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ மார்ட்கேஜா இருக்காது. அப்போ ஒரு நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட குடுத்துருப்போம். அவர் அந்த பணத்த குடுக்காததுனால நம்ம கோர்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சேலரிய அட்டாச் பண்றதுக்கு ஒரு டிக்ரி வாங்குவோம். இல்ல அவர் பேர்ல ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ கோர்ட்ல புரொடியூஸ் பண்ணி அத ஒரு சார்ஜா கிரியேட் பண்ண சொல்லுவோம். அது எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் அப்படிங்கிற ஆ இதுல வரும். செக்ஷன் 100ல இருந்து சார்ஜஸ் பார்த்தோம். அதுக்கு அடுத்து சி. ஏ வந்து மார்ட்கேஜ், பி சார்ஜ் 3 யூனிட்ல. சி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, லீஸு, டி வந்து ஆக்ஷனபிள் கிளைம். சி வந்து லீஸ். லீஸ்னா என்னங்கிறத செக்ஷன் 108ல இருந்து பார்த்தோம் இல்லையா? ரைட்ஸ் ஆர் லயபிலிட்டீஸ் ஆஃப் லீஸார் அண்ட் லீஸி. ஆ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். அப்ப லீஸார்னா யாரு? லீஸினா என்ன? பிரீமியம்னா என்ன? ரென்ட்னா என்ன? இந்த மாதிரியான விஷயங்கள பார்த்தோம். அதே மாரி எல்லா ஸ்பெசிஃபிக் டிரான்ஸ்ஃபர்ஸ்லயுமே என்ன பார்த்தோம்னா, ஹவ் சச் திங் கேன் பி அஃபெக்டட், ஹவ் சேல் கேன் பி அஃபெக்டட், ஹவ் மார்ட்கேஜ் கேன் பி அஃபெக்டட், ஹவ் லீஸ் கேன் பி அஃபெக்டட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையா? அதுல யார் கையெழுத்து போடணும்? எய்தர் இட் ஷுட் பி இன் ரைட்டிங் அண்ட் சைன்ட் ஆர் இட் மே பி ஈவன் பி இன் ஓரல் ஃபார்ம் எக்ஸெட்ராங்கிறது ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன இருக்கும்? லைட் சேஞ்சஸ் ஆர் மாடிஃபிகேஷன்ஸ் வுட் பி தேர். நீங்க அத என்ன பண்ணணும்? ஸ்டடி பண்ணணும். நான் இதெல்லாம் எடுக்கும்போது என்ன சொல்லுவேன்னா, நீங்க வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி படிக்கணும். டெஃபினிஷன் இப்ப யூனிட் 2, யூனிட் 3ல வரக்கூடிய டெஃபினிஷன்லாம் வருதுன்னா, 54 சேல், 58 மார்ட்கேஜ், ஆ 100 சார்ஜ், அப்புறமா 105 லீஸ், அப்புறமா 118 எக்ஸ்சேஞ்சஸ். இப்ப இதெல்லாம் டெஃபினிஷன். அதே மாரி ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டீஸ் இருந்துச்சுன்னா, அது வந்து ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன செக்ஷன். அத நீங்க வந்து ஒரு டேபுலர் காலம் மாரி போட்டு படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாரி டெஃபினிஷன், ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டீஸ், அப்புறம் அதுக்கப்புறமா ஹவ் இட் ஷுட் பி அஃபெக்டட் பை வே ஆஃப் ரைட்டிங் ஆர் சைன்ட் ஆர் எக்ஸெட்ராங்கிறதையும் நீங்க தனித்தனியா இருந்துச்சுன்னா தனித்தனியா போட்டுக்கலாம். சேல்ல என்ன கிடையாது. தனியா ஒரு செக்ஷன் கிடையாது. செக்ஷன் 54லயே வந்து 3 பேராகிராஃபா போட்டு குடுத்திருப்பாங்க. ஹவ் சேல் டு பி அஃபெக்டட்ன்னு. சில கேஸஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் லீஸ்ல ஹவ் லீஸ் டு பி அஃபெக்டட்ங்கிறதுக்கு தனியா ஒரு செக்ஷன் இருக்கும். செக்ஷன் 106ல இருக்கும். 105 டெஃபினிஷன் 106ல இருக்கும். அப்போ எதுலலாம் அந்த டெஃபினிஷன்லயே இருக்கு. தனியா ஏதாவது செ செக்ஷன்ல இருந்துச்சுன்னா, அத பத்தி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நம்ம பார்த்தது. அதுக்கடுத்து ஏ, பி அண்ட் சி. ஆ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டி. டி இஸ் வித் ரிகார்ட் டூ ஆக்ஷனபிள் கிளைம்ஸ். ஆக்ஷனபிள் கிளைம்னா என்ன அப்படிங்கிறது, கிளைம் ஆஃப் அன்செக்யூர்டு டெப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். 118ல. அதாவது இட் இஸ் எ கிளைம் ஃபார் வித் ரிகார்ட் டூ ரீபேமெண்ட் ஆஃப் மணி ஆர் டெப்ட் அட்வான்ஸ்ட் பை சம் பெர்சன். பட் ஃபார் தட் திங் யூ ஷுட் நாட் ஹவ் கெப்ட் எனிதிங் ஆஸ் அ செக்யூரிட்டி. அன்செக்யூர்டு டெப்ட் அதர் தென் தட் எக்ஸெட்ரா அப்படிங்கிறத பார்த்தோம். ஆக்ஷனபிள் கிளைம் எக்ஸெட்ரா. சரி, இப்ப நான் எதுக்காக இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரணமா தான் சொன்னேன். உங்களுக்கு தெரியும் பார்ட் ஏல 3 கொஸ்டின் குடுத்துட்டு 2 கொஸ்டின் எழுத சொல்லுவாங்க. அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 12 மார்க்ஸ். 24 மார்க்ஸ் ஃபார் பார்ட் ஏ. ஹவ் மச் யூ ஆர் ஸ்கோரிங் அண்ட் ஹவ் மச் யூ ஆர் கெட்டிங் தட் இஸ் டிஃபரெண்ட். நான் கொஸ்டின் எப்படி கேட்க போறேன் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப இந்த அ எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் குடுத்துட்டு இருந்தேன். பார்ட் ஏ 3 கொஸ்டின் கேட்டு அதுல வந்து நீங்க 2 கொஸ்டின் வந்து ஆன்ஸர் பண்ணணும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கிற மாரி நான் என்ன பண்ணுவேன்? செட் பண்ணுவேன். அப்ப செக்ஷன் 1 to 53 ஏல இருந்து ஒரு கொஸ்டின். அதே மாரி இப்ப நான் சொன்ன இந்த 3 விஷயம் இருந்துச்சுல்ல, ஆ யூனிட் 2ல என்னென்ன இருந்துச்சு? சேல் இருந்துச்சு. அப்புறம் வந்து இன்னும் 2 இருந்துச்சு. கிஃப்ட். அப்புறமா இன்னொரு விஷயம் இருந்துச்சு இல்லையா? அதுக்குள்ள மறந்துட்டேன். ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன்.
சேலு, கிஃப்ட், எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு இல்லையா யூனிட் 2ல. ஸோ அப்போ இந்த 3 டாபிக்ல இருந்து ஒரு டாபிக்க பார்ட் ஏ கொஸ்டின்ல யூ கேன் எக்ஸ்பெக்ட். சரியா? அதே மாரி யூனிட் 3ல வந்து 4 இத வந்து சொல்லிட்டு இருந்தேன். மார்ட்கேஜ் சொன்னேன், லீஸ் சொன்னேன், ஆக்ஷனபிள் கிளைம் சொன்னேன். அப்புறம் இன்னொன்னு என்னமோ சொன்னேன். சார்ஜ் சொன்னேன். இப்ப இந்த 4 விஷயத்துல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின பார்ட் ஏல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? பார்ட் பில அதே மாரி 6 கொஸ்டின் குடுத்துட்டு நீங்க 4 கொஸ்டின் எழுதுவீங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே எத்தன மார்க் குடுப்போம்? 5 மார்க் குடுப்போம். இல்லையா? அந்த 5 மார்க் குடுப்போம். அப்ப இதுக்கு எப்படி கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் 2 கொஸ்டின் யூ கேன் எக்ஸ்பெக்ட். அதாவது யூனிட் 1 அதாவது செக்ஷன் 1 டூ 53 ஏல இருந்து 2 கொஸ்டின். அதே மாரி யூனிட் 2ல இருந்து 2 கொஸ்டின். ஆ யூனிட் 3ல இருந்து 2 கொஸ்டின். அப்படி நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா, இப்ப எனக்கு என்ன ஒரு சிக்கல்னா, யூனிட் 2 அண்ட் யூனிட் 3ல இருந்து ஒரு கொஸ்டின் குடுத்தோம் அப்படிங்கிறத விட, ஆ மொத்தம் வந்து 6 கொஸ்டின் இல்லையா? சரி ஓகே. இருக்கிற மாரியே போவோம். போட்டு எதுக்கு கன்ஃப்யூஸ் பண்ணிப்பானே. ஸோ அப்போ பார்ட் பிலயும் அதே மாரி உங்களுக்கு அ எல்லா இதுலருந்தும் 2, 2 கொஸ்டின் கேட்பேன். அந்த 2 கொஸ்டின்ல இருந்து நீங்க இது பண்ற மாரி இருக்கும். பார்ட் சி வந்து கண்டிப்பா யூனிட் 1ல இருந்து தான் கேட்பேன். ஏன்னா யூனிட் 1ல வந்து 53 ஏ வரைக்கும் இருக்கக்கூடிய செக்ஷன்ல இருந்து அ வெறும் 2டே 2 செக்ஷன்ஸ் தான் பார்ட் பிலயும், ஆ பார்ட் ஏலயும் கேட்குறோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா, நெறைய இது வந்து வாஸ்ட்டா இருக்கும். பேலன்ஸ். ஸோ அது என்ன பண்ண போறோம்னா, பார்ட் சில அதுக்கு பிரிஃபரன்ஸ் குடுத்துறலாம். சரியா? ஸோ அப்ப பார்ட் சி வந்து வித் ரிகார்ட் டூ யூனிட் 1 செக்ஷன் 1ல 53 ஏக்குள்ள தான் ஆன்ஸர் இருக்கும். அதனால நீங்க திரைக்கதை ஏதாவது எழுதுறதா இருந்தா, அந்த செக்ஷன் 1ல 53 ஏக்குள்ளேயே அந்த கதை, திரைக்கதை எல்லாத்தையும் எழுதிருங்க பார்ட் சில. சரியா? ஆ வித்தியாசமா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு, அடுத்து யூனிட் 2 அண்ட் யூனிட் 3ல இருந்து எதுவும் யோசிக்காதீங்க. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நெனச்ச ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வந்து ஆ வேற என்ன டிஸ்கஸ் பண்றது? இப்ப நான் வந்து உங்கள அன்மியூட் பண்ணி விடுறேன். இல்லன்னா நான் ஈஸ்ட்மென்ட் ஆக்ட் எடுக்கட்டுமா? விட்ட இடத்துல இருந்து யோசிக்கிறேன். 2த்துல ஏதாவது ஒண்ணு பண்ணலாமா? இல்ல இப்போ டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து ஏதாவது நீங்க கேட்டு, இல்ல என்ன மாரி ஏதாவது நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு ஒரு டவுட்டா இருக்கு. ஆ இப்போ உங்களுக்கு ஏதாவது ஆ டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுங்க. உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். 12:25லேருந்து 12:30 வரைக்கும் உங்களுக்கான செஷன் குடுத்துடுறேன். அதுல எதுவும் இல்ல சார் பரவால்ல நீங்க தொடர்ந்து கிளாஸ் எடுங்கன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறமா, நான் ஈஸ்ட்மென்ட்ல விட்ட இடத்துல இருந்து கன்டின்யூ பண்றேன். சரியா? ஸோ இது வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெனச்ச ஒரு விஷயம். இப்ப நான் சொன்னதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள், "சார் எப்படி சார்? ஏது சார்?" அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா இப்போ கேட்கலாம். உங்கள அன்மியூட் பண்ணி விட்டுருக்கேன். நீங்க சாட் பாக்ஸ்ல கூட டைப் பண்ணி ஏதாவது கேட்கணும் தோணுச்சுன்னா சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயங்கள்ல, அதுக்கப்புறமா நான் விட்ட இடத்துல இருந்து ஈஸ்ட்மென்ட் ஆக்ட்ட கன்டின்யூ பண்றேன். சரியா? நான் இப்ப போயிட்டு இருக்கிறது யூனிட் 4 ஆஸ் பெர் யுவர் சிலபஸ். யூனிட் 4 தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூனிட் 4 பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாரி ஐ வில் புரோசீட் ஆ இன் அ ஸ்டடி ஃபேஸ். நம்ம வந்து இது எக்ஸாம்க்கான சிலபஸ் இதானே, இது இல்ல, இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல வரவும் வராது. நம்ம அதெல்லாம் வந்து தேவையில்ல. எனக்கு அதுல நம்பிக்கையும் கிடையாது. அது ஒரு உங்கள்ல ஒருத்தர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. "இஸ் தேர் எனிதிங் தட் வி கேன் ஒமிட் சார்?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் வெரி வெல் யூ கேன் ஒமிட் இந்தியன் ஈஸ்ட்மென்ட் ஆக்ட் அண்ட் ஸ்டாம்ப் ஆக்ட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். சும்மா சொன்னாங்க. நீங்க வந்து உங்களுக்கு எது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ, நீங்க அதுக்கேத்த மாரி படிங்க. உங்களுக்கு எது வந்து கன்வின்சிங்கா இருக்கும். நான் இதெல்லாம் படிச்சா கொஞ்சம் பெட்டரா என்னால ஆன்ஸர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றத நல்லா படிங்க. ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 2 அண்ட் யூனிட் 3 ரொம்ப நல்லா படிச்சுட்டு, யூனிட் 1 கொஞ்சம் ஆவரேஜா படிக்கலாம். ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஆனா யூனிட் 1 தாங்க ஆக்சுவலா ஸ்ட்ராங்கா படிக்கணும். ஏன்னா ஆரம்பிக்கிற விஷயங்கள் தான் உண்மையாவே ரொம்ப ஆழமா கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு விஷயம். 1 வீக் தான் லெஃப்ட். ஈவன் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். 10 டேஸ் நெனைக்கிறேன். 1 வீக்கோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ நீங்க யூனிட் 2 அண்ட் யூனிட் 3 கொஞ்சம் சின்னது தான். யூனிட் 2 ரொம்ப சின்னது. அதுலலாம் நீங்க வந்து எந்த ஒரு என்ன சொல்றது? அது பேர் என்ன சொல்லுவாங்க? காம்ப்ரமைஸ். எந்த ஒரு காம்ப்ரமைஸுக்குமே பண்ணிக்க வேண்டாம். யூனிட் 2 ஏன்னா அந்த அளவுக்கு சின்னது. அதுல 3 விஷயம் தான் வருது இல்லையா? சேலு, கிஃப்ட் அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ ஒரு டாபிக் சொன்னேன். அந்த 3 தான் வருது. ஸோ நீங்க அந்த 3மே நல்லா படிச்சீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். குறைவா படிச்சாலும் நிறைவா படிச்சீங்கன்னா சந்தோஷம். சரியா? சரி ஓகே. நான் அப்போ மறுபடியும் என்ன பண்றேன்னா, உங்கள அன்மியூட் பண்ணிட்டு, விட்ட இடத்துலருந்து
ஈஸ்ட்மென்ட் அட்லீஸ்ட் இன்னைக்கு ஈஸ்ட்மென்ட்ல ஒரு செக்ஷனாவது முடிச்சிடுறேன். எனக்கும் கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ஏன்னா நேத்தும் சுத்தமா என்னால எடுக்க முடியல. இன்னைக்கு என்ன நல்லபடியா ஒரு ஒத்துழைப்பு இருக்கு இந்த இன்டர்நெட் கனெக்ஷன்ல இருந்து. அடுத்து இன்னொரு ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. சார் ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இன்டைரக்ட்லி. நான் நான் வந்து என்ன பண்றேன், ஆக்டிவ் வாய்ஸ்ல கேட்டுறேன், பாசிவ் வாய்ஸ்ல கேட்கல. சரியா? டைரக்ட் டென்ஸ்ல கேட்டுறேன். கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாம் ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்க போகுது. நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா? நான் என்ன சொல்லிட்டேன், நீங்க பாருங்க உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இப்பதான் தூங்கி எந்திரிச்சு வந்திருக்காரா இல்ல என்னன்னு தெரியல. இப்பதான் ஒருத்தர் ஜாயின் பண்றாரு. சரி ஓகே. ஸோ நம்ம நேத்து விட்ட இடத்துல இருந்து கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா பாவம் அவரு இவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்காரு ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு உங்க கிளாஸ்ல. அவருக்காக டெடிகேட்டட் டு தட் ரெஸ்பான்சிபிள் இண்டிவிஜுவல். செக்ஷன் 15 சரியா? இப்போ நம்ம ஈஸ்ட்மென்ட் ஆக்ட்ல செக்ஷன் 15 இன்னைக்கு பார்க்கணும். அக்வசிஷன் பை பிரிஸ்கிரிப்ஷன். பிரிஸ்கிரிப்ஷன்னா என்னங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். செக்ஷன் 15 அக்வசிஷன் பை பிரிஸ்கிரிப்ஷன். பேர் ஆக்ட் வச்சிருக்கிறவங்க பேர் ஆக்ட் எடுத்துக்கோங்க. இல்லாதவங்க கதை கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அக்வசிஷன் பை பிரிஸ்கிரிப்ஷன்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணிடுறாங்க செக்ஷன் 15ல. அதுக்கடுத்து 4 எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் 1, எக்ஸ்பிளனேஷன் 2, எக்ஸ்பிளனேஷன் 3, எக்ஸ்பிளனேஷன் 4. அதுக்கடுத்து இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஏ, பி அண்ட் சி. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினேஷன் பார்ப்போம். அக்வசிஷன் பை பிரிஸ்கிரிப்ஷன் where the access and use of light or air, where the access and use of light or air to and for any building have been peaceably enjoyed therewith, for any building have been peaceably, peace, P-E-A-C-E, peaceably enjoyed therewith as an easement without interruption and for 20 years. சரியா? ஸோ இது வந்து கண்டிஷன். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஆஃப் செக்ஷன் 15. இதுக்கு அடுத்து தான் வந்து மெயினான விஷயங்களை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தீஸ் கண்டிஷன் ஷுட் பி ஃபுல்ஃபில்டு. மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கிறேன், கவனிங்க. செக்ஷன் 15 அக்வசிஷன் பை பிரிஸ்கிரிப்ஷன் வேர் acquisition by prescription where the access and use of light or air to and for any building have been peaceably enjoyed therewith as an easement without interruption and for 20 years. Two conditions impose பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா without interruption and for 20 years. அதே மாதிரி ரெண்டு வகையான ரைட்டை என்ன பண்ணிருக்காங்க, அக்னாலேஜ் பண்ணிருக்காங்க. என்ன ரைட் அக்னாலேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சஸ் அண்ட் யூஸ் ஆஃப் லைட் அண்ட் ஏர் டு வாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டு அண்ட் ஃபார் எனி பில்டிங். அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டட் லேண்ட், நாட் அ வேக்கண்ட் லேண்ட். சரியா? இப்ப இது வரைக்கும் பார்த்ததுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அண்ட் வேர் சப்போர்ட் ஃப்ரம் ஒன் பர்சன்ஸ் லேண்ட் ஆர் திங்ஸ் அஃபிக்ஸ்ட் தேர் டு has been peaceably received by another person's land subjected to artificial pressure or by things affixed thereto as an easement without interruption and for 20 years. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொன்ன மாதிரியும் இருக்கலாம், இல்ல இப்போ இந்த பேராகிராஃப்ல சொன்ன மாதிரியும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் பில்டிங், செகண்ட் பேராகிராஃப் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் லேண்ட். சரியா? இப்போ இந்த செகண்ட் பேராகிராஃபை இன்னொரு வாட்டி படிக்கிறேன், கவனிங்க. செக்ஷன் 15 acquisition by prescription and where support from one person's land or things affixed thereto has been peaceably received by another person's land. ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங்க்கு ரிசீவ் பண்றாங்க. இப்போ ஒரு லேண்ட்ல இருந்து இன்னொரு லேண்டுக்கு ரிசீவ் பண்றாங்க. peaceably received by another person's land subjected to artificial pressure and or by things affixed thereto. That is by land itself or by things affixed thereto, a person is receiving something such as easement without interruption and for 20 years. அதுக்கு அடுத்து third paragraph and where a right of way. இப்போ புதுசா இன்னொரு ரைட்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டூ பேராகிராஃப்ஸ்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல மட்டும் தான் என்ன பண்ணியிருந்தாங்க,
ரைட் ஆஃப் லைட் ஆர் ஏர் அதை பத்தி மட்டும் தான் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. இப்ப தேர்ட் பேராகிராஃப்ல புதுசா ஒரு விஷயத்த இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிக்கிறேன் கவனிங்க. அண்ட் வேர் எ ரைட் ஆஃப் வே ஆர் எனி அதர் ஈஸ்மெண்ட் ஹாஸ் பீன் பீசபிளி அண்ட் ஓப்பன்லி என்ஜாய்டு பை ஓப்பன்லி. ஓப்பன்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ்பிரஸ்லி. நாங்க வந்து எப்பவுமே வந்துட்டு போய்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறது தான் அந்த ஓப்பன்லிங்கிறதுக்கு அர்த்தம். இல்ல சார், அந்த வீட்டுக்காரர் தூங்குனதுக்கு அப்புறமா நாங்க நைஸா அந்த பாதையை யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றது வராது. சரியா? அண்ட் வேர் எ ரைட் ஆஃப் வே ஆர் எனி அதர் ஈஸ்மெண்ட் ஹாஸ் பீன் peaceably and openly enjoyed by any person claiming title thereto or as an easement and as of right without interruption and for 20 years. சரியா? முடிஞ்சிருச்சு. 3 இன்ட்ரோடக்ஷன் பேராகிராஃப் முடிஞ்சிருச்சு. தேர்ட் பேராகிராஃப் வந்து இட் இஸ் வித் ரிகார்ட் டு ரைட் ஆஃப் வே ஆர் எனி அதர் ஈஸ்மெண்ட் தட் ஹாஸ் பீன் பீசபிளி அண்ட் ஓப்பன்லி என்ஜாய்டு பை எனி பர்சன் கிளைமிங் டைட்டில் தேர் டு. சரியா? கிளைமிங் டைட்டில் தேர் டு அப்படின்னா கிளைமிங் டைட்டில் தட் இஸ் கிளைமிங் ஓனர்ஷிப் வித் ரிகார்ட் டு த ப்ராப்பர்ட்டி வேர் சச் வே இஸ் சிச்சுவேட்டட். சரியா? ஆர் வேர் சச் ஈஸ்மெண்ட் இஸ் சிச்சுவேட்டட் அண்ட் ஆஸ் ஆஃப் ரைட். அதை ஈஸ்மெண்டா மட்டும் என்ஜாய் பண்ணாம அதை விட ஒரு படி மேல போய் ஒரு உரிமையாகவும் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவ்வளவு காலமாக அவர் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னா வித்தவுட் இன்டரப்ஷன் அண்ட் ஃபார் 20 இயர்ஸ். ஸோ இன் ஆல் 3 கேட்டகரிஸ் 2 திங்ஸ் ஆர் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி வித்தவுட் இன்டரப்ஷன் அண்ட் ஃபார் 20 இயர்ஸ். 20 வருஷங்களுக்கு எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லாமல் தடங்கற்களும் இல்லாமல் தொடர்ச்சியாக அப்படின்னு அர்த்தம். சரியா? த ஆபரேட்டிவ் போர்ஷன், த ஃபோர்த் பேராகிராஃப். த ரைட் டு such access and use of light or air, support or other easement shall be absolute, provided the conditions mentioned in the above words are fulfilled. Then இந்த இப்ப என்ன சொல்றாங்க, நான் சொன்னதை திருப்பி சொல்றேன் கவனிங்க. The right to such access and use of light or air, support or other easement shall be absolute. மேல சொன்ன மாதிரி ஒருத்தர் எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லாமல் தடங்கல்களும் இல்லாமல் 20 வருஷத்துக்கு மேல சொன்ன விஷயங்களை என்ஜாய் பண்ணிக்கிட்டு வரதா இருந்தா அந்த விஷயம் என்னவாயிடும், அது அவருடைய அப்சல்யூட் இன்ட்ரெஸ்டாக மாறிவிடும், அப்சல்யூட் ரைட்டாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? each of the set period of 20 years shall be, so they said if once it is uninterruptedly enjoyed for 20 years then it would become absolute அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா explanation for that 20 years. Each of the set periods of 20 years shall be taken to be period ending within 2 years next before the institution of the suit where the claim to such period relates is contested. ஸோ நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், இந்த பிரிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இந்த உரிமையை ஒருவர் தானாக ஒருத்தருக்கு அது என்ன ஆகாது, டிவால்வ் ஆகாது. அப்போ he has to approach a case and file a suit claiming title or ownership or other things. சரியா? அப்போ அந்த 20 வருடங்கள் முடிந்த பிறகு each of the set periods of 20 years shall be taken to be period ending within 2 years next before the institution of the suit where the claim to such period relates is contested. அதாவது 20 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து 2 வருடங்களுக்குள் ஒருவர் என்ன பண்ணிடணும், ஒரு சூட்டை பை கிளைமிங் ரைட் ஆஃப் பிரிஸ்கிரிப்ஷன் he should file a suit அப்படின்னு சொல்றதுதான் this aspect. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னது, acquisition by prescription, how easement can be acquired by prescription அப்படிங்கறத இந்த செக்ஷன் சொல்லுது. ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா uninterrupted யூஸ் இருக்கு for 20 years அப்படின்னா then a person can initiate a suit and acquire easement by virtue of prescription. அப்போ அந்த நபர் அந்த சொத்திற்கு உரிமை கோரும் பொழுது 20 வருஷத்துக்கு மேல நான் இந்த ப்ராப்பர்ட்டியில இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த சொத்துக்கு உரிமை கோரும் பொழுது அந்த சொத்தோடு தொடர்புடைய இந்த ஈஸ்மெண்ட்டும் அவருக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்றதுதான் this section. Then it has 4 explanations. Explanation 1. Nothing is an enjoyment within the meaning of this section when it has been had in pursuance of an agreement with the owner or occupier of the property over which the right is claimed
and it is apparent from the agreement that such right has not been granted as an easement, or if granted as an easement, that it has been granted for a limited period or subject to the condition on the fulfillment of which it is to cease, that is which it is to stop. ஸோ அப்போ எக்ஸ்பிளனேஷன் ஒன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் நாட் அன் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்ஜாய்மெண்ட் ஆஃப் ஈஸ்மெண்ட் பை பிரிஸ்கிரிப்ஷன்ங்கிறது எது ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது ஒருவருடைய சம்மதத்தோடு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வசதி உரிமையாக இருந்தால் அது என்ன ஆகாது, ஈஸ்மெண்ட் பை பிரிஸ்கிரிப்ஷனா ஆகாது. பிகாஸ் இட் இஸ் கிராண்டட் பை சம் பர்சன் ஃபார் சம் பீரியட் ஆஃப் டைம் ஆர் ஃபார் சம் கண்டிஷன்ஸ். இப்போ நம்ம ஈஸ்மெண்ட் பை பிரிஸ்கிரிப்ஷன்ங்கிறத என்னது, இட் பிகம்ஸ் அப்சல்யூட் அப்படிங்கிறது தான் அந்த டெஃபினிஷன் செக்ஷன்ல பார்த்தோம், 4th paragraphல. ஞாபகம் இருக்கா? மேல சொன்ன 3 விஷயங்களும் ஒருத்தருக்கு பொருந்தி இருந்தால் அது அவருடைய அப்சல்யூட் ரைட்டாக, நிரந்தர வசதியாக மாறிவிடும் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். அது எப்பெல்லாம் அப்படி மாறாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் when it is based on some agreement between individuals. சரியா? அது எக்ஸ்பிளனேஷன் 1. now எக்ஸ்பிளனேஷன் 2. nothing is an interruption. என்ஜாய்மெண்ட் எது என்ஜாய்மெண்ட் இல்லைங்கிறத எக்ஸ்பிளனேஷன் 1ல சொல்லியிருந்தாங்க. வாட் டஸ் நாட் அமௌண்ட் டு என்ஜாய்மெண்ட்ங்கிறத எக்ஸ்பிளனேஷன் 1ல பார்த்தோம். இப்போ எக்ஸ்பிளனேஷன் 2ல நத்திங் இஸ் அன் இன்டரப்ஷன், எதெல்லாம் இன்டரப்ஷன் இல்ல அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா வித்தவுட் இன்டரப்ஷன் ஃபார் 20 years a person has to hold a right. அப்போதான் he can acquire such thing by prescription இல்லையா? அப்போ எதெல்லாம் இன்டரப்ஷன் ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, nothing is an interruption within the meaning of this section unless there is an actual cessation of the enjoyment. Stopping of the enjoyment by reason of an obstruction by the act of some person other than the claimant, and unless such obstruction is submitted to or acquiesced in for 1 year after the claimant has notice thereof and of the person making or authorizing the same to be made. அப்போ அந்த ரைவல் கிளைம் இருக்கு இல்லையா, ஒருத்தர் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் மூலியமா எனக்கு ஒரு உரிமை வருதுன்னு சொல்லி கோர்ட் அப்ரோச் பண்றாரு. அப்ப அதுக்கு இன்னொரு நபர் என்ன பண்றாரு, இல்ல அவர் சொல்லியிருக்கிற மாதிரி அவர் 20 வருஷத்துக்கு அதுல அன்இன்டரப்டட் இது இல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த நபரே அந்த இன்டரப்ஷனுக்கு காரணமாக இருந்தால் அது இன்டரப்ஷன் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ல வராது அப்படின்னு சொல்றதுதான் எக்ஸ்பிளனேஷன் 2. தென் எக்ஸ்பிளனேஷன் 3. சஸ்பென்ஷன் ஆஃப் என்ஜாய்மெண்ட் in pursuance of a contract between the dominant and servient owners is not an interruption within the meaning of this section. So அப்ப அந்த இன்டரப்ஷன் எதெல்லாம் இன்டரப்ஷன் இல்லைங்கிறதுக்கான கண்டினியூஷன் தான் எக்ஸ்பிளனேஷன் 2வும் எக்ஸ்பிளனேஷன் 3யும். எக்ஸ்பிளனேஷன் 2 வந்து when the person is the cause of interrupting, then he cannot claim that it is not a proper continuous enjoymentங்கிறத கிளைம் பண்ண முடியாது. எக்ஸ்பிளனேஷன் 3 என்ன சொல்றாங்கன்னா, if for some certain period of time ரெண்டு பேரும் சம்மதிச்சு அதோட என்ஜாய்மெண்ட் பீரியடை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த காலத்தை நாம விலக்கு அளிக்க முடியாது, அந்த காலத்தையும் சேர்த்துக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பிளனேஷன் 3. சஸ்பென்ஷன் ஆஃப் என்ஜாய்மெண்ட் இன் பர்சுவன்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட் பிட்வீன் த டாமினன்ட் அண்ட் சர்வியன்ட் ஓனர் இஸ் நாட் அன் இன்டரப்ஷன் வித்தின் த மீனிங் ஆஃப் திஸ் செக்ஷன். தென் லாஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் 4. எக்ஸ்பிளனேஷன் 4 என்னன்னு பாத்தீங்கன்னா, in the case of an easement to pollute water, the said period of 20 years begins when the pollution first prejudices perceptibly the servient heritage. ஒரு ஈஸ்மெண்ட்ரி ரைட் இருக்கு, அந்த ஈஸ்மெண்ட்ரி ரைட்டை என்ஜாய் பண்றதுனால ஒரு வாட்டர் பொல்யூட் ஆகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள், a person is having an easementary right to catch fish etc. சரியா? அப்படி ஒரு ரைட்டை என்ஜாய் பண்றதுனால அந்த வாட்டர் பொல்யூட் ஆகுது. அப்போ அந்த பொல்யூஷன்ல இருந்து 20 years எப்படி கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்போ அந்த சர்வியன்ட் ஓனருடைய ரைட் பாதிக்கப்படுதோ அதுல இருந்து எடுத்துக்கணும். அப்புறமா லாஸ்ட் பேராகிராஃப் சேஸ் if it is the government, the period prescription is being extended to 30 years instead of 20 years. அவ்வளவுதான் செக்ஷன் 15. கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்தா இந்த பிரிஸ்கிரிப்ஷன் ரைட் அப்படிங்கிறது it should be calculated for 30 years instead of 20 years. So this is what section 15. So I will end this session. Thanks everyone for your patience. Have a happy day.